ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய நைட் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நைட்டெல்லாம் குழந்தைங்க அழாமல் நிம்மதியாக தூங்குவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட் தாங்க இது. சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ண கேரட் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாங்க. கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆப்பிள் தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 போல் டேட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏலக்காய் ஆட் பண்ணுறதுனால நல்லா மணமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூடவே கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ரைஸ் நல்லா குக் ஆகணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சமான அளவுனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும். இப்போ ஒரு 4 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைஸ் கேரட் இதெல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்குங்க. இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். மேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வெளியே எடுத்துடலாம். நம்ம ஆட் பண்ண ஏலக்காயும் வெளியே எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். 9 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்கன்னா இது போல் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. 7 மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டும் கூட கொடுக்கலாம். இந்த ஃபுட்டை குழந்தைங்களுக்கு 7 மாதத்துலேருந்தே கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லது தான். டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஆப்பிள் கேரட் டேட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட் இந்த ஃபுட்டை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் அழுகாமல் நிம்மதியாக தூங்குவாங்க. இப்போ இந்த ஹெல்த்தியான ஃபுட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் நைட் நேரம் டேட்ஸ் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது போல் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. குழந்தைங்களுக்கு ஊட்டுற மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா அழகாக ஃபீட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நைட்டெல்லாம் அழுகாமல் நிம்மதியாக தூங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.